இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மாடல் ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவர் 10,000ஐ ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அசல் வந்து பி என்னதுன்னா 10,000, ஆர் வந்து 9%, என்ன வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். P is equal to 10,000, R is equal to 9%, N is equal to 3. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மொத்த தொகையை தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகைனா என்ன ஃபார்ம்லனா A is equal to P plus SI. ஓகேவா? SI equal to PNR by 100. Pயோட வேல்யூ என்ன 10,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 3, ஆர் வந்து 9 டிவைட் பை 100. ஓகேவா? இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸு 3 9s 27. 27ஓட இந்த 2 ஜீரோவை சேர்த்து எழுதுங்க, 2700. ஓகேவா? அப்போ எஸ்ஐ எவ்வளோ நம்ம கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2700. இப்போது நமக்கு எஸ்ஐ கிடச்சிருச்சு. இந்த பியில் என்ன இருக்குதுன்னு நமக்கு அதுவும் தெரியும், எஸ்ஐயும் தெரியும். அப்போ ஏ கண்டுபிடிச்சிடலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போது பியோட வேல்யூ என்ன 10,000 ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ 2700. அப்போ கூட்டினா என்ன வரும்? 12,700 அப்படிங்கிறது தான் மொத்த தொகை. அவ்வளோதான். கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 or 2 times படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்ம்லாம் தெரியும். அப்போ மொத்த தொகைனா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஏக்கு நமக்கு என்ன ஃபார்ம்னா பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படிங்கிறது தான். அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏவோட வேல்யூ இந்த கணக்குக்கு 12,700 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.